வணக்கம் நண்பர்களே. நெல்லிக்காய் ஜூஸ் செய்வது எப்படி? நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி பார்ப்போம். நெல்லிக்காய் ஆம்லா என்பது இந்திய பாரம்பரிய மருத்துவத்தில் முக்கிய இடம் பெற்ற ஒரு அற்புதமான பழம். இதில் வைட்டமின் சி அதிகமாக இருப்பதால் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன. நெல்லிக்காய் ஜூஸ் தினமும் குடிப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஆனால் அளவுக்கு அதிகமாக எடுத்தால் சில பாதிப்புகளும் இருக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் செய்வது எப்படி? தேவையான பொருட்கள்: நெல்லிக்காய் 5 முதல் 6, தண்ணீர் 1 கப், தேன் அல்லது கருப்பட்டி 1 முதல் 2 டீஸ்பூன் விருப்பம், சிறிது உப்பு அல்லது மிளகு விருப்பம். செய்முறை: நெல்லிக்காய்களை நன்றாக கழுவி விதையை நீக்கவும், சிறிய துண்டுகளாக நறுக்கவும், மிக்சியில் போட்டு தண்ணீர் சேர்த்து நன்றாக அரைக்கவும், அதை வடிகட்டி ஜூஸ் எடுக்கவும், சுவைக்காக தேன் அல்லது உப்பு சேர்த்து கலக்கவும். உடனே குடிப்பது நல்லது. நெல்லிக்காய் ஜூஸ் நன்மைகள்: 1. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நெல்லிக்காயில் வைட்டமின் சி அதிகம் இருப்பதால் உடலின் இம்யூனிட்டி உயர்கிறது. 2. சருமம் அழகாகும். இது தோலை பிரகாசமாக வைத்திருக்க உதவும், வயதான தோற்றத்தை குறைக்கும். 3. முடி வளர்ச்சிக்கு நல்லது. நெல்லிக்காய் ஜூஸ் முடி உதிர்வை குறைத்து முடி வேர்களை பலப்படுத்தும். 4. ஜீரணத்திற்கு உதவும். அஜீரணம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறது. 5. சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும். இது இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது, மிதமாக எடுத்தால். 6. உடல் எடை குறைக்க உதவும். மெட்டபாலிசம் அதிகரித்து உடல் கொழுப்பை குறைக்க உதவுகிறது. நெல்லிக்காய் ஜூஸ் தீமைகள்: 1. அதிகமாக குடித்தால் வயிற்று பிரச்சனை. அமிலத்தன்மை அதிகரித்து வயிற்று எரிச்சல் அல்லது வலி ஏற்படலாம். 2. குறைந்த இரத்த அழுத்தம். லோ பிபி உள்ளவர்கள் அதிகமாக எடுத்தால் மயக்கம் ஏற்படலாம். 3. சர்க்கரை நோயாளிகள் கவனம். நெல்லிக்காய் நல்லது என்றாலும் ஜூஸ் வடிவில் எடுத்தால் அளவை கவனிக்க வேண்டும். 4. பல் எனாமல் பாதிப்பு. அதிக அமிலத்தன்மை காரணமாக பற்கள் பாதிக்கப்படலாம். யார் யார் குடிக்கலாம்? உடல் பலம் குறைந்தவர்கள், அடிக்கடி சளி காய்ச்சல் வரும் நபர்கள், சருமம் மற்றும் முடி பிரச்சனை உள்ளவர்கள். யார் தவிர்க்க வேண்டும்? வயிற்றுப்புண் அல்சர் உள்ளவர்கள், மிகவும் குறைந்த பிபி உள்ளவர்கள், மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் கர்ப்பிணிகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. குடிக்கும் சரியான நேரம்: காலையில் வெறும் வயிற்றில் குடிப்பது சிறந்தது. தினமும் 30 முதல் 50 மில்லி அளவு போதுமானது. டிஸ்க்ளைமர்: இந்த தகவல்கள் பொதுவான ஆரோக்கிய அறிவுரைகள் மட்டுமே. ஒவ்வொருவரின் உடற்தன்மை வேறுபடும். குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே எந்த ஒரு நோய்க்கும் மருந்து எடுத்துக்கொண்டிருந்தால் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பதற்கு முன் மருத்துவரை அணுகுவது பாதுகாப்பானது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.